அனைவருக்கும் எங்களுடைய சந்தோஷமான வணக்கங்கள். என்னடா சந்தோஷமான வணக்கம்னு சொல்கிறீங்களா? ஏன்னா சந்தோஷமான ஆஃபர் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா எப்பவுமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுப்போம், இப்போ வந்து வித்தியாசமாக கொடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஸோ எங்களுடைய சிறு அறிமுகம், பழைய கஸ்டமர்களுக்கு எங்களை யாருன்னு தெரியும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து சின்ன அறிமுகம் வேணுமில்ல. என் பேர் சண்முகம், எல்போ குக்வேர், கோயம்புத்தூர். எங்களுடைய எல்போ குக்வேருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 4 விதமான யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குது. முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்னா, சாதாரண கேஸ்டைனில் பண்ண குக்வேர் எங்களது கிடையாது. FG 200 கிரேடு கேஸ்டைனில் பண்ணது. ரெண்டாவது வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மூணாவது வந்து சாதாரண லேத்தில் ஃபினிஷ் பண்ணது கிடையாது, இது CNC மெஷின்டு ஃபினிஷிங். ஸோ வலுவலுவல்னு இருக்கும். அதுதான் எங்களுடைய யூனிட் செல்லிங் பாயிண்ட். நாலாவது முக்கியமானது என்னென்னா, நாங்கள் வந்து டபுள் சீசன் பண்ணுறோம். அதாவது கெமிக்கல் சீசனிங் இல்லாமல் நேச்சுரல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலோ கிரேப் சீட் ஆயிலோ ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டபுள் சீசனிங் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் எங்கள் குக்வேர் வாங்கினீங்கனாவே பார்க்குறக்கே அழகாக இருக்கும். யூஸ் பண்ணோம் அதனுடைய குவாலிட்டி உங்களுக்கு 100% ப்ரூவன் காமிச்சிட்டே இருக்கும். இதுதான் எங்களுடைய குக்வேருடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கு, அதில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ எங்கள் குக்வேர் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட ப்ராடக்டான கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க யாராவது எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் போடுங்க, உண்மையான கமெண்ட் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். வாங்கலாமா வேண்டாமான்னு ஆஸ்திரேலியாஸில் நிறைய பேர் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஸோ வந்து பழைய கஸ்டமர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயோ இல்லை வெப்சைட்லேயே போய் கமெண்ட் போடுங்க. அது வந்து புதுசாக வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த வீடியோவில் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் பற்றின ஒரு இதை சொல்லலாம். இதில் ஒரு கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய 62 வயசில் இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஒரு ஆப்பக்கல்லில் ஆப்பம் சாப்பிட்ட திருப்தி எனக்கு இந்த உங்களுடைய எல்போவில் தான் எனக்கு கிடச்சிது. எல்போவுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ்னு சொல்லி கமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். எல்போவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த ஆப்பக்கல்லை தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்துக்கு இந்த மாதம் போட போகிறோம். இது கூட வந்து இன்னொரு ஐட்டம் கொடுக்க போகிறோம். பார்த்துக்குங்க, இதுதான் எங்கள் ஆப்பக்கல். உள்ள CNC ஃபினிஷ்டு, யூஸ் பண்ண அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? அருமையாக இருக்கும். 2.5 kg அழகான ஆப்பக்கல் வித்து SS லிட்டோடு தான் கொடுப்போம். இது கம்பல்சரி வந்துடும். பாருங்கள், இது இந்த மாதிரி குவாலிட்டியில் இந்தியாவில் எந்த பிராண்ட்லையும் நீங்கள் வாங்க முடியாது. என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும், ஏன்னா வாங்கின கஸ்டமருடைய ஒப்பீனியன் அப்படி. நாங்கள் நினச்சது என்னென்னா, சாதாரண வந்து அடுப்புக்கு வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய ஃபாரின் கஸ்டமர் வந்து எங்களுக்கு இண்டக்ஷன் பேஸ் வேணும்னு கேட்டாங்க. இண்டக்ஷன் பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்தோன்னே, இண்டக்ஷன் பேஸ் விட நீங்கள் ஆர்டினரி அடுப்பில் வைக்கிற போது அற்புதமாக வருதுங்க. அப்படியே ரொட்டி மாதிரி வருது. எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக பஞ்சு மாதிரி, தேங்காய் தொட்டி மாதிரி வருது. ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா தேங்காய் தொட்டி மாதிரி வருது. இந்த இதைத்தான் வந்து நாங்கள் ப்ராடக்ட் ஆஃப் மந்த் இந்த டைம் கொடுக்க போகிறோம். அது கூட இன்னொன்று என்னென்னா, ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் மந்த் கொடுத்ததே வந்து தோசைகள் தான் கொடுத்துருந்தோம். பட் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து தோசைகள் 15 தோசைகள் ஆஃபர் கொடுங்கன்னு கேட்கறனால 15 தோசைகள் சேர்த்தி பாருங்கள். இதுதான் 15 தோசைகள் பாருங்கள். எங்களுது தெரியுதா? CNC ஃபினிஷ்டு இண்டக்ஷன் பேஸு பக்காவாக இருக்கும், அழகாக இருக்கும். நல்ல கனம் வந்து நல்ல 10 mm திக்னஸ் இருக்கும். இந்த கோர் திக்னஸ் இருக்கு இல்லைங்களா, யூஸ் பண்ணுற திக்னஸ் வந்து 10 mm கம்மியெல்லாம் இருக்கும். வெயிட்டு வந்து 4.25 கிலோ. தோசை சுட்டிங்கன்னா ரோஸ்ட்டு மாதிரி வரும். இந்த ஆப்பக்கல் இந்த 2 தான் வந்து பிப்ரவரி மாதம் 2026 இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக வந்து இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் வந்து கொடுக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் வந்து என்ன உங்களுக்கு கொடுக்குறோன்னா, MRPலேருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. அதாவது 20+10 எப்பவும் வந்து 20% தான் டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் மந்த்துக்கு என்ன பண்ணுறோம்னா, 20 கூட +10 சேர்த்து 30%. நீங்கள் வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட்டையும் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மந்த்தில் வாங்கிக்கலாம். அதாவது இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து எல்போ குக்வேரில் வந்து குயின் ப்ராடக்டாக நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 2 queens in 1 போட்டுங்கிற மாதிரி இந்த 2மே வந்து இந்த ஆஃபரில் வருது. ஸோ வாங்க பிரியப்படுறவங்க வந்து உடனே போய் எங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இதை பற்றி வந்து நீ டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போனீங்கன்னா இதனை பற்றி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, எது சிறந்ததுன்னு சொல்லி எது பெஸ்ட்டுன்னு அடிச்சு காமி, பேச்சில் பேசிகிட்டு இருக்காதீங்க, அடிச்சு காமின்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எங்களுடைய குக்வேர் 2 பற்றி என்ன சொன்னாலும் ஒன்றும் சரி வராது. ஸோ இதனால் வந்து சுட்டே காமிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். 2 வீடியோ வருது பாருங்கள், தோசைக்கல் வீடியோவும் ஆப்பக்கல் வீடியோவும் சுட்டே காமிச்சிருக்கோம். முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம்.
எல்லோரும் அந்த 2 வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? 15 தோசைக்கல்ல தோசை எப்படி வருதுங்க? ரோஸ்ட்டு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு தோசையாக வரும். நீங்கள் கவலையே விட வேண்டியதில்லை. எங்கள் தோசைக்கல்லை பொறுத்தளவுக்கு தோசை சுட்டு பழகணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஹீட்டு மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஹோட்டலில் வர்ற தோசை நம்ம கல்லுலேயே எடுக்கலாம். அதே மாதிரி ஆப்பக்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி வந்துச்சு? அதுதாங்க எங்களுடைய எல்போ குக்கருடைய தனித்தன்மையே அதுதான். இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோன்னா நிச்சயமாக வந்து விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில பேர் கேட்டது உண்டு, ஏன் சார் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வச்சுருக்கீங்க, கொஞ்சம் குறைக்கலாமேன்னு. நடுத்தர வர்க்கத்துக்காகவே வந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டு. கொஞ்சம் ரேட் அதிகமாக்கிற மாதிரி இருக்கும், ஃபீலிங் இருக்கும். பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்னால் நம்ம அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து கீழே ஒரு வீடியோ வருது பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட வந்து தோசைக்கல் வாங்குறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து தோசைக்கல் வாங்கினார். வாங்கிட்டு போய் ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து எல்லாருமே தோசைக்கல், சப்பாத்திக்கல் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. அவங்க வந்து என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்கிறீங்க, இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். ஒவ்வொருத்தரும் தோசைக்கல் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா தோசைக்கல் வாங்கியிருக்காங்க. 4 கல் 5 கல் வாங்கி வச்சுருக்காங்க. அது எல்லாமே காசு வேஸ்ட்டு தானே. இப்போ எங்களுக்கு 2500 சொல்கிற எக்ஸாம்பிள் 2500 சொல்கிறோம்னா அவங்க ஒரு 1500 1300 வாங்கியிருப்பாங்களா? 4 கல் வாங்கினா எத்தனை ஆச்சு? 5000 முடிஞ்சு போச்சா? எங்ககிட்ட ஒரு கல் வாங்கினா 2500 தான். இதில் எது எக்கனாமிக்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். ஸோ தரமான பொருள் எப்பவுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்களே, ஒவ்வொருத்தரும் 4-5 கல் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது ஏதாவது பண்ணி கொடுங்கங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியாது? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு அளவுக்கு எதெல்லாம் ஆகுமோ அதையை வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா பஃபிங் பண்ணி, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது, ஒரு அளவுக்கு வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் பஃபிங் பண்ணி, எங்கள் முறைப்படி பக்காவாக டபுள் சீசன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்தாங்கன்னா வாங்கி சப்பாத்தி சுடுறதுக்கு வச்சுக்கோங்க. வேறு எதுக்கோ அது ஆகாதுன்னு சொல்லியாச்சு. ஒரு கல் நீங்கள் பாருங்கள், அதில் ஒன்று வந்து பின்னாடி வந்து வெல்டு வச்சுருப்பாங்க. அந்த வெல்டு வச்சுருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கனமாக இருந்தால் தான் தோசை வரும்னு அவங்களே ஐடியா பண்ணி வெளியே கொடுத்து வெல்டு வச்சு பார்த்துருக்காங்க. அதுவும் வரல. ஸோ நம்ம கொடுக்குற பொருள் எப்பவுமே தரமாக கொடுத்தோம்னா எந்த கஸ்டமருமே வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல, யாருமே விலை ஜாஸ்தின்னு சொல்ல போகிறதில்ல, இல்லைங்களா? ஏழை பணக்காரன் அப்படிங்கிறக்காக ஹாஸ்பிட்டலில் என்ன பில்லு கம்மியாக கேட்க போகிறாங்க? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு 100-200 சேர்த்து செலவு பண்ணுறதுல தவறே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தரமான குக்வேர் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எல்போ குக்வேர் நீங்கள் தாராளமாக சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு, அதாவது தனி கொடுத்தனை வந்து ஒரு குழந்தை, ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி வீடாடுறதுக்கு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு டைம் வாங்குறோம் கேஸ்டின் குக்வேர் வந்து எல்லாம் பெருசாக வாங்கிக்கலான்ட்டு 14 குழி பணியாரக்கல், 12 இன்ச் தோசைக்கல், 12 இன்ச் கடாயின்னு எல்லாம் பெருசாக வாங்கி வச்சுருக்கு. வாங்கி வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க சப்பாத்தி கல்லும் 12 இன்ச் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு சப்பாத்தி சுட்டால் அப்படியே ரொட்டி மாதிரி வருதான், வரட்டி மாதிரி வருதுன்னு அவங்க அம்மாவட்ட ஃபோன் பண்ணி புலம்பியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ வெயிட்டாக இருந்ததுனால தான் வந்து வரட்டி மாதிரி வருது, நீ அதை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்து வாங்கிட்டு வேறு லைட் வெயிட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வெயிட்டாக இருந்தால் தாங்க நல்லா வரும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிட்டீங்கன்னா இப்போ தோசையாகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் ரொட்டி மாதிரி தாங்க வரும். ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும். நல்லா ஹெவியான குக்வேர் இருக்க வரைக்கும் சப்பாத்தி ஆகட்டும் தோசையெல்லாம் அருமையாக வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டு குறைக்கணும். ஸோ நான் நினச்சேன், எனக்கு வருத்தம் வந்தது உண்டு. ஏன்னா அந்த பொண்ணு அறியாமையில் பேசிகிட்டு இருக்குன்னு. 14 குழி பணியாரக்கல்லுங்க. 3 பேர் இருக்கிறவங்களுக்கு, நான் எங்கள் வீடியோ நிறைய வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், 3 பேர் இருந்தீங்கன்னா 7 குழிக்கு மேலே பணியாரக்கல் வாங்காதேன்னு சொல்லியிருப்பேன். 5 பேர் 6 பேர் இருந்தால் 9 குழிக்கு மேலே பணியாரக்கல் வாங்காதேன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலே நாங்கள் செய்ய போகிறதும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, போதுங்க 5 பேர் இருக்கிறதுக்கு 9 குழி இருக்கிற பணியாரக்கல்லே போதும். அதில் சுட்டு சாப்பிட்டா பத்தாதா? ஸோ 9 குழியில் ஊற்றுறதுமே ஒரே மாதிரி பஞ்சு மாதிரி கருகாமல் உள்ளே வெந்து இருக்கணும். அப்படின்னா அதுக்கு மேலே போகாதீங்க. 14 குழி 19 குழின்னு வாங்கினீங்கன்னா வாங்கிறது நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்தா செய்ய முடியாதுங்க, மெயின்டைன் பண்ண முடியாது, நீங்கள் கழுவ முடியாது. ஸோ அந்த பொண்ணு ரீல்ஸ் போட்டோன்னே எனக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரிஞ்சு. ஸோ இது மாதிரி நீங்களாம் ஏமாந்துடாதீங்க. தயவுசெய்து பிளான் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ நிறைய வீடியோ வெப்சைட்டில் போட்டிருக்கோம், யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேமிலிக்கு எத்தனை பேர் இருக்கிறவங்களுக்கு எது வாங்கினா போதும், எது வாங்கக்கூடாது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ பாருங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்போ ஹெல்த்தி குக்கிங் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், அதுதான் எங்களுடைய யூடியூப் சேனல் பேர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நல்ல தரமான குக்வேர், எல்போ குக்வேர்னு நீங்கள் உங்கள் மனசில் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் எங்கள் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி இந்த மாதம் ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் வந்து 2 குயின் ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ஆஃபராக கொடுக்குறோம். 2 குயினை ஒரே போட்டில் கொடுக்குறோம். அதாவது 10 இன்ச் தோசைக்கல்லும் இதுவும் ஆப்பக்கல்.
பாருங்கள். இது இந்த 2 குயின் ப்ராடக்ட் தான் வந்து இந்த மாதம் ஆஃபரில் போகுது. 30% நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கள் ஆப்பக்கல் வந்து ஆப்பை சுடுறதுக்கு மட்டும் இல்லை, இது மல்டி பர்பஸ் மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். எப்படின்னா இண்டக்ஷன் பேஸ்லேயும் வச்சுக்கலாம், சாதாரண அடுப்புலையும் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆப்பம் மட்டும் இல்லை, பொரியல் பண்ணிக்கலாம். 3 பேருக்கு 4 பேருக்கு ஃபேமிலிக்கு வடை சுடலாம், பூரி சுடலாம். எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த யூஸ் பண்ணுற ஏரியா கனம் வந்து அவ்வளோ நல்லா கனமாக இருக்கும். என்னுடைய வெயிட் வந்து 2.5 kg. சூப்பராக வரும் ஆப்பம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, அதே மாதிரி வரும். 15 தோசைகள் எடுத்துக்கங்க. இது அதை விடம் இது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு 10 inch தோசை தவா, 12 inch தோசை தவா, கருவடும் இருக்குது, ப்ளைனும் இருக்குது. இதுலேயும் வந்து கருவடு தோசை தவா இருக்குது, ப்ளைனும் இருக்குது. 4மே சூப்பர் ப்ராடக்ட் தான். ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும். தோசைக்கல் எப்போவுமே எங்களுக்கு ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தோசையே வரும். நீங்கள் வாங்குறீங்க, கழுவுறீங்க, ஃபஸ்ட்டு தோசையை வந்து விளக்கெண்ணெய் விட்டு சுட்டு பாருங்கள், அருமையாக வரும். ஒரு துளியும் கூட பிடிக்காது. அப்படி பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆணித்தரம் சொல்ல முடியும். எங்ககிட்ட வாங்கின அத்தனை கஸ்டமருமே சொன்னது ஒரே வார்த்தை, சூப்பர் சார். எடுத்துனே சொல்கிற வார்த்தை சூப்பர் சார், அதுதான் எக்ஸலண்ட். இதை விட்டு வேறு எந்த வார்த்தையும் உங்களுக்கு சொன்னது கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபோனில் கூப்பிட்டு 1/2 மணி நேரம் சந்தோஷமாக பேசியிருக்காங்க. ஆனால் கமெண்ட் யாரும் பண்ணுறதில்ல. 1-2 தவிர யாரும் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க, எங்கள் தோசைக்கல் ஆப்பக்கல் வாங்கியிருக்கிறவங்க, இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ கீழே போயும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வெப்சைட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து எது வாங்குறதுன்னு தெரியாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4-5 கல், ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் 4 தோசைக்கல் 5 தோசைக்கல் வாங்கியிருக்காங்க. எல்லாமே காசு வேஸ்ட்டு தானே. தெரியாமல் வாங்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டுமேனு வருத்தப்பட்டுருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தயவுசெய்து பழைய கஸ்டமர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நல்லா இருந்ததுன்னா எங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். February 26 இந்த மாதம் ஃபுல்லாக வந்து இந்த ஆஃபர் இருக்கும். மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீ. நார்த் இந்தியாவுக்கு வந்து 50% ஷிப்பிங் வந்து நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். பாதி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியாவுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் அதிகம். எங்களால் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்க முடியாது. பாதி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சவுத் இந்தியா ஃபுல்லாக எப்பவும் போல் டோட்டலாக ஃப்ரீ தான். மற்ற ப்ராடக்ட் எல்லாமே பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க எங்கள் வெப்சைட்டில் போங்க, எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பர் ப்ராடக்ட். ஒவ்வொன்றும் வந்து சிக்னேச்சர் ப்ராடக்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ உங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, எங்ககிட்ட வாங்கினுங்க அத்தனை பேருமே வந்து அவங்க ரிலேஷனில் ஒரு 4-5 பேர்த்தையாவது வாங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதான் எங்களுடைய குக்கருடைய தனித்தன்மை. குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க வாங்கிட்டு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கள் ப்ராடக்ட் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எங்கள் குக்வேரை வந்து நீங்கள் தாராளமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் வாங்க சொல்லி. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ எல்லோரும் எங்களுடைய குக்வேரை வந்து வாங்கணும். இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஒவ்வொரு வீடியோ போடுற போதும் வந்து நம்ம ஆஃபர் முடிஞ்ச கடைசியில் மறுபடியும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், February 28 வரைக்கும் கன்ஃபார்மாக இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ பாருங்கள், எங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் வந்து ஆப்பக்கல்லே வந்து தனி வீடியோ ஒன்று போடுறோம். எப்படி குக் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு தோசைக்கல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு தைரியமாக முடிவெடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து ஒரு பைசா லாஸ் ஆகாது. உங்களுக்கு அனைத்தும் லாபம் வந்து சேரும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோருக்கும் நன்றி.